கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கூடாரமும் பலிபீடமும் சொல்லி நம்ம 2 வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதோடைய தொடர்ச்சி தான் இது. தேவன் இல்லாமல் நாம் உயர முடியுமா? உயர முடியுங்க. ஆனால் அது எப்படி, அந்த உயர்வு எத்தனை காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், வார்த்தையோட திரும்ப நிகழ்ச்சி நேரம் நாம் கடந்து செல்லலாம். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எப்போவுமே பைபிள் 2 விஷயத்தை எப்பவுமே எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நன்மை இருந்துச்சுன்னா தீமைன்னு இருக்கும், இயேசு கிறிஸ்துவன் இருந்தால் அந்தி கிறிஸ்துவன் இருக்கும், பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்கும். அப்போ இங்கே உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகம்னு ஒன்று இருக்குது, நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் அப்படின்ற 2 காரியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷனில் எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அப்படின்றது பார்த்தீங்களா, யூ பிலாங்ஸ் டு காட், நீங்கள் சொந்தமான அப்படின்ட்டு. இன்னொரு வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, த ஸ்பிரிட் லிவ்ஸ் இன் யூ இஸ் கிரேட்டர் தேன் த ஸ்பிரிட் இன் தி வேர்ல்டு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவனா அது ஒரு ஸ்பிரிட்டு, நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், அது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவி இந்த உலகத்தின் ஆவி. அப்போ உலகத்தின் ஆவியில் இருக்கிறவங்க ஜெயம் பெறுறாங்களா? ஆமாம், இன்றைக்கி நிறைய செலிப்ரிட்டிஸ் நம்ம பார்க்குறோம், நிறைய நடிகைகளை பார்க்குறோம், கிரிக்கெட் பிளேயர்ஸை பார்க்குறோம், நிறைய பிஸ்னஸ் மேனை பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது, அப்படி தானே? அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அப்படி தானே? ஸோ அந்த எந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது? அவங்க ஆல்டரை தேடுறாங்களா? அவங்க டென்ட் வைக்கிறாங்களா? நம்மளுடைய பாஷையில் பேசுனா கூடாரத்தையும் பலிபீடத்தையும் அவங்க தேடுறாங்களா? இல்லை. ஸோ அப்படி தேடாத ஒரு நபர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கனுடைய பெயரை இட்டான். பாருங்க, இன்றைக்கு நம்ம ஒரு மனுஷனை பார்க்கிறோம், காயின். அப்போ அந்த காயின் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் போயிட்டான், அந்த பிரசனத்தை விட்டே போயிட்டான். ஒரு தவறு பண்ணதுனால தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்ற நிமித்தம் he went away from the presence of God. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறாரு, ஒரு நோத்துன்னு ஒரு சிட்டிக்கு போகிறாரு, அங்கே ஒரு ஸ்திரீயை பார்த்து விவாகம் பண்ணுங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறான், அந்த குழந்தைக்கு ஏனோக்குன்னு பேர் வச்சு அங்கே ஒரு பட்டணத்தை அவன் கட்டுறான். he built a city, he built his family. இந்த உலகம் அவனை என்ன சொல்லியிருக்கணும்? அந்த காலத்தில் பட்டணம் கட்டுறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, அப்படி தானே? அப்போ அந்த பட்டணம் கட்டுறதுக்கு ஒரு அறிவு தேவை, ஒரு நாலேஜ் தேவை. இந்த வேர்ல்ட்லி நாலேஜ் இந்த காயினுக்கு நிறையாவே இருந்தது. அவன் பாருங்கள், அவன் தான் குடும்பத்தை கட்டுறான், தன்னுடைய சேஃப்காக ஒரு பட்டணத்தை அவன் கட்டுறான், தன்னுடைய பாதுகாப்பிற்காக. காயினோட சில்ட்ரன்ஸ், அந்த வம்சவெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிஷியன்ஸாக இருக்கிறாங்க, பில்டர்ஸாக இருக்கிறாங்க, மெட்டல் ஒர்க்கர்ஸாக இருக்கிறாங்க. தே வேர் வெரி ரிச் இன் தர் கல்ச்சர், தர் இண்டஸ்ட்ரி, தர் ஃபுட் ப்ரொடக்ஷன், தர் மியூசிக். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெட்டல் மியூசிக், மெட்டல் ராக் அப்படின்னு சொல்கிற எல்லாமே அந்த இதுலேருந்து வந்தது தான். எல்லாமே பாருங்கள், ரொம்ப ரிச்சாக இருக்கிறாங்க. காயின் ஹேட் எவ்ரி திங் இன் இஸ் சிட்டி. அவனுடைய பட்டணத்தில் எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் அவன் பண்ணுறான், ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுறான், ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங், மெட்டல் ஒர்க்கர்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க, எல்லாமே கிடைக்குது. ஆனால் கர்த்தர் அங்கே இல்லை. காயினுடைய வம்சவழியை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே பாருங்கள், 23ஆம் வசனம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்காக 77 பலி சுமரும் என்றான். பாருங்கள், எவ்வளோ ஒரு போஸ்ட்ஃபுல் ஸ்பீச், எவ்வளோ ஒரு ப்ரைடு. காயினுடைய வம்சவழி எல்லாமே ஒரு கொலைகாரனாக மாறுறாங்க, ஒரு பெருமை பேச்சாக வாழ்கிறாங்க, செல்ஃப் டேலண்ட், அவங்களே தங்களை ரொம்ப போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பீப்புள் அப்படி தானே, அந்த மாதிரி ஆட்களை தானே விரும்புகிறாங்க, அப்படி தானே நம்ம சமுதாயம் எல்லாருமே பார்த்திங்கன்னா, சார் நல்ல நடிகர், இவர் நல்ல ஒரு டேலண்டட் பர்சன், நல்லா வாசிக்கிறாரு, நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடுறாரு, நல்ல ஒரு பொலிட்டீஷியன், இவங்களுக்கு தானே இந்த ஜனங்கள் கூட்டமாக போகிறது. நிச்சயமாகவே காயினுக்கு ஒரு பெரும் கூட்டம் நிச்சயமாகவே ஆதரவாக இருக்கும். Always people praise such kind of celebrities and such kind of actors and such kind of players, right? ஆனால் நிறைய நடிகர்கள், நிறைய இந்த செலிபிரிட்டிஸாக இருக்கிறாங்களா, அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கைலாம் ரொம்ப ஒரு பரிதாபமாக போயிடுச்சுங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த பட்டணம் ஒரு நாள் வந்தது, ஒரு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தில் அந்த பட்டணம் முழுவதுமாகவே அடித்து ஒன்றுமில்லாமல் ஆயிடுது. The Lord destroyed the kind city, Enoch.
அந்த பட்டணத்தையே அவர் அந்த வெள்ளத்தை வைத்து அழித்து விட்டார். பாருங்கள், அந்த உயர்வு கொஞ்ச காலம் தான். அந்த உலகத்தில் இருக்கிற உயர்வு கொஞ்ச காலம் தான். நீங்கள் தேவனோடு இருந்தால் மட்டும்தான் அந்த உங்கள் உயர்வு ரொம்ப நிலைச்சு நிற்குங்க. அப்படி இல்லை என்றால் உலகத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும். அந்த உயர்வு ஒரு நிமிஷத்தில் ஒரு காற்றில் ஒரு தூசி பறந்தது போல் ஒரு நிமிஷத்தில் போயிருங்க. மேர்லின் மன்ரோ ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ஆக்ட்ரஸ், ஒரு மாடல். அவங்களுக்கு வெல்த் அண்ட் ஃபேம்லாம் கொட்டி கிடக்குது, பெரும் பணம், பெரும் புகழ், சரியா? அப்போ அவங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் போயிட்டு இருக்க போதும் பில்லி கிரஹாம், அந்த ஐயா, இவாஞ்சலிஸ்ட் ஐயா, உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனுஷன், அவங்க இந்த மேர்லின் மன்ரோ சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரப்போதும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் என்னைய அவங்ககிட்ட அனுப்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏவுதல் அதன் அடிப்படையில் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை ப்ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அது முடிவில் அந்த மேர்லின் மன்ரோ என்ன சொன்னாங்கன்னா, ஐ டோன்ட் நீட் யுவர் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்கள் இயேசு எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு புகழ் இருக்குது, எனக்கு வெல்த் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் நினச்ச எதுனாலும் வாங்கலாம், எனக்கு உங்கள் இயேசு கிறிஸ்து தேவையில்லை அப்படின்ட்டு. விளைவு என்ன தெரியுமா? அடுத்த வாரமே அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. இந்த மேர்லின் மன்ரோ வயசு என்ன தெரியுமா? இறக்க போது 36 தான். நான் சமீபத்தில் தான் ஒரு விக்கிபீடியாவில் நான் படித்தேன். அவங்களுடைய சகோதரி சொல்கிறாங்க, இல்லை அவள் சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவள் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தா, எப்படி செத்தானே தெரில. பாருங்கள், தேவன் இல்லாட்டினா அங்கே ஒரு உயர்வு இல்லை, தேவன் இல்லாட்டினா அங்கே ஒரு வாழ்வு கிடையாது. பரிதாபமாக 36 வயசில், இளம் வயசுலேயே எனக்கு இயேசு தேவையில்லைன்னு சொன்ன உடனே பாருங்கள், பிசாசானவன் அவன் உயிரை பறிச்சுட்டு போயிட்டான். தாமஸ் ஆண்ட்ரூ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சது டைட்டானிக் கப்பல் தெரியும்ல, இந்த டைட்டானிக் ஷிப்பை பில்ட் பண்ணதே இந்த இன்ஜினியர் தான். தாமஸ் ஆண்ட்ரூஸ் ஒரு பெரிய இன்ஜினியர், பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, இந்த ஷிப் வந்து மூழ்காதான்னு நிறைய கேள்வி கேட்க போதும் அவர் சொல்கிறாரு, ஈவன் காட் ஹிம்செல்ஃப் குடின்ட் சிங்க் தி ஷிப். கத்தரே நினச்ச கூட இந்த டைட்டானிக் கப்பல்லாம் மூழ்காதுன்ட்டு. பாருங்கள், சின்ன ஒரு ஐஸ்பர்க் தான், ஒரு பனி பாறையில் மோதி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதில் ட்ராவல் பண்ண இந்த தாமஸ் ஆண்ட்ரூவும் தன்னுடைய 39ஆம் வயதில் இறந்து போனார். இதெல்லாம் எதை குறிக்கிறது? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் காயின் வாழ்க்கையில் தான், காயினுடைய அந்த சந்ததியில் தான் பெரிய போஸ்ஃபுல் மேன்லாம் இருக்கிறாங்க நம்ம நினச்சிருக்கிறோம். இல்லை, இப்பவும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஆண்டவர் தேவையில்லைன்னு இருக்கிறாங்க. எனக்கு உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி தேவை, எனக்கு உலகத்தில் இருக்கிற பணம், பேரு, புகழ் எல்லாமே தேவை, ஆனால் எனக்கு உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு இருக்க போதும். அந்த காயின் வம்சவழியிலே ஒருத்தர் வாரா இருப்பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். பாருங்கள், இன்றைக்கி ஒரு குரூப் வந்து ஒன்று சேர்றாங்க அந்த காலகட்டத்தில். என்ன இல்லை, நமக்கு நாம பேர் என்றைக்குமே நாமன்னு சொல்லக்கூடாதுங்க, ஐன்னே சொல்லக்கூடாது. ஐங்கிறது கர்த்தருடைய பேர் தான், அவருடைய நாமம் தான். இருக்கிறாவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அப்போ இப்படி இந்த நிம்ரோத்தும் அவனுடைய ஜனங்களும் இப்படி கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று நினைக்கிறார்கள். பாருங்க, அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் எது செஞ்சாலும் அதில் தடையே நடக்காது. ஆனால் முடிவு என்னாச்சு? ஆண்டவர் சிதறடிச்சாருங்க. பரலோகத்திலேருந்து இறங்கி அந்த கூட்டத்தை சிதறடிச்சார். அங்கே இருந்தால் நிறைய பாஷைகள் பிறப்பித்தது, நிறைய பேர் நிறைய கண்ட்ரிஸ் மூலமாக போனாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில். அப்போ இவங்கெல்லாம் எதை மறந்தாங்க? நான் பல 2 வீடியோலும் பேசினதை அதே தான் நான் சொல்கிறேன். இவர்கள் மறந்தது கூடாரத்தையும் பலிபீடத்தையும். They forgot and they abandoned the tent and the altar. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு சந்ததி வருது. அந்த எந்த சந்ததியை நம்ம பார்ப்போம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். People worship God. சேத்துக்கு ஒரு பையன் பிறக்கிறான், ஏனோஷ். அப்போ ஏனோஸ் பிறக்க போதும் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அவங்க பலிபீடத்தை திரும்ப கட்டினாங்க, திரும்ப கூடாரம் போட்டாங்க. அதுலேருந்து வம்ச வழி தான் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா, ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே கூடாரத்தையும் அந்த பலிபீடத்தையும் மறக்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் எனக்கு நன்மை உண்டாக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், நன்மை பிறக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா, தேவன் எப்படி ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை, தாவீதெல்லாம் ஆசீர்வதித்தார். அவங்க எல்லாருமே கூடாரத்தையும் பலிபீடத்தையும் விடவே இல்லைங்க. இன்றைக்கு நீங்களும் கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நீங்கள் விடாமல் நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்க போதும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
I hope this video will be very blessed for you, and if so, please then share this video to your friends and relatives and let them also be blessed. Until then, bye from Dhiman. Bye.